ஹாய், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் சரி த்ரெட் டைப்போட 4 டைப் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக சில்க் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ சரி த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ சரி த்ரெட் எடுத்துக்கிறேன். அதை நான் ஒரு ஸ்டான்ஸாவாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு இதாக நான் நாட் போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஒரு ஸ்டான்ஸாவாக எடுத்து நான் இப்போ ஸ்டிச் போட போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் போடுறதும் நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது சரி த்ரெட்டு என்னென்னா, நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இதை ஒரு கிளாஸ் மாரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ சரி த்ரெட்டில் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ளவுஸோட அந்த ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கார்னரு, அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செயின் போட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸே ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த செயினும் நீங்கள் சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் போட்டேனா, இதிலே இன்னொரு டைப், இது ஃபஸ்ட்டு டைப் உங்களுக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு டைப் 1. ஓகேங்களா? இதுலேயே டைப் 2 அப்படின்னா, இப்போ இந்த நார்மலாக இந்த செயின் போட்டிருக்கேன்ல, இந்த செயின் ஸ்டிச்சையே நீங்கள் டபுள் லேயராக போட போகிறீங்க. ஓகேங்களா? அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெருக்கமாக போடுவீங்க. நான் சொன்னேன்ன, ப்ளவுஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் தான் நீங்கள் பார்டர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த செயின் போட்டிருக்கேன்னா, ரெண்டாவது டபுள் செயினாகவும் போடலாம். இன்னொன்று 3 செயினாக போட்டும் தான் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸுக்கு, அதாவது நான் புரியும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸோட அந்த கார்னருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒர்க் பண்ணுவோம்ல ப்ளவுஸு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ட்ரா பண்ணியிருப்போம்ல, ஒரு நெக் டிசைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த நெக் டிசைன் ட்ரா பண்ணியிருப்போமா, அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செயின் போட்டு, செயினை நான் பார்டரில் கொடுத்துட்டு, அதாவது 3 செயினாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எதாக இருந்தாலும் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த செயின் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால தான் இது எதுக்காக அப்படின்னா, ப்ளவுஸ் இப்போ நம்ம போட்டுட்டோம், போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மிஷினில் கொடுத்து, தையல் மிஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ உங்களுக்கு ஸ்டோன் மேலே அடிபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த செயினை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதனால இதுவும் நீங்கள் சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப மெயினானது. இப்போ சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது சில பேருக்கு அந்த நூல் ரெண்டாக பிரியும். ஒயிட்டு தனியாகவும் கோல்டு தனியாகவும் பிரியும். அதனால ரொம்ப அடிபடாமல் நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது டைப் 2 போட்டுட்டேன்னா, இது 2ஆக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது நீங்கள் 3ஆகவும் போடலாம். 3 செயினாகவும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டைப் 2 பார்த்தாச்சா? டைப் 3 என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு செயினை நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? அது நீங்கள் போடுங்க. இன்னொன்று என்னென்னா, டைப் 2 பார்த்தேன் பார்த்தீங்களா, இது நான் உங்களுக்கு சொன்னது கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலை. இந்த பேசிக் முடிஞ்சதும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் உங்களுக்கு அந்த கிளாஸை நான் எப்படி அதை நெக்கில் நம்ம போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நான் செயின் போட்டுட்டேனா, இப்போ ஒரு எண்ணாட் போட்டுருவோம். எண்ணாட் போட்டுட்டு, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சில்க் த்ரெட்டில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதே சேம் தான் நம்ம சரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. இப்போ இது நாள் வரையும் நம்ம சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தானே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் எதுக்கு அப்படின்னா, இப்போ கட் ஒர்க்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே போட்டு உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அதை விளக்கணும் அப்படிங்கிறது இது கிடையாது. அதனால் நம்ம நார்மலாக போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச்சையே நீங்கள் அதில் போட்டால் போதும். இதுக்கு ஒரு ஃபைனலாக எண்ட் நாட் போட்டு இதுக்கு நம்ம முடிச்சிடணும். ஓகேங்களா. இது வந்து டைப் 3, அதாவது நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான். அதை நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நான் எண்ட் நாட் போட்டுட்டேன். இப்போ டைப் 4 என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் செயின் தான், இதே சேமு. நம்ம செயின் போட்டுட்டு டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட்டில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுவே நம்ம ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். நார்மலாக ஒரு செயின் போட்டுருங்க. நார்மலாக செயின் போடுவேன்னு, அதாவது டபுள் செயின் ஸ்டிச்சுனால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. நார்மலாக ஒரு செயின் போட்டுட்டு அதோட திரும்பியும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்பியும் அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம போடுவோம்ல, இதுதான் உங்களுக்கு டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அது போட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டைப் 5ன்னே அதை வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இது நான் போடலை, பட் இருந்தாலும் நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. என்ன அப்படின்னா, பேக் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி இதேமாரி ஒரே ஒரு இதில் வந்து நீங்கள் டைப் 5ஆகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இது வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, 4 டோட்டலாக 4 போட்டிருக்கோம். நான் ஒன்றும் 5ஆகவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, டைப் 2, இதில் வந்து நீங்கள் 3ஆகவும் போட்டுக்கலாம். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, இது வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. ஓகேங்களா. 5 வந்து நீங்கள் பேக் செயின் ஸ்டிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சில்க் த்ரெட்டை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா. நம்ம இந்த 4ஐயும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம்.